சண்முகசுந்தரம் வணக்கம். இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் எதிர்கொள்ளாத அளவுக்கு 1952 முதல் தேர்தலில் இருந்து 2026 வரை இந்த தேர்தல் களம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்ற உருட்டு எல்லாம் இப்ப கிடையாது. இது தலைமுறைகளை மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிசயமான தேர்தல் என்று தாவேக தலைவர் விஜய் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஒரு புதிய தகவலை கூறியிருக்கிறார். இதே விஜய் விக்கிரவாண்டி மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் பேசும்பொழுது இது 1967 அறிஞர் அண்ணா ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தை போலவும் 77 எம்ஜிஆர் ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தை போலவும் 26 நான் ஏற்படுத்துவேன் என்று கூறினார். இப்போது அந்த பிளேட் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறார். இது ஒரு அதிசய தேர்தல். இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேர்தல் களம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள் மக்கள் என்று விஜய் கூறுகிறார். உண்மையிலேயே இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தலா இல்லை ஒரு வழக்கமான தேர்தலா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதிசய தேர்தல் என்பது எதை மனதில் வைத்து சொல்கிறான்னு தெரியல. ஆனால் ஒரு விடயத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா விஜய் அந்த பாடல் பாடுறாரு. அதில் ஒரு வரி வருது, மிரளப்போகும் ஸ்டேட்டு விசில் சத்தம் கேட்டு, மிரளப்போகும் ஸ்டேட்டு விசில் சத்தம் கேட்டு என்று சொல்கிறார். உண்மையிலேயே விசில் சத்தம் இப்பொழுது பறக்குது. தமிழ்நாடு முழுவதும் விசில் அடிக்கிறாங்க. அந்த சத்தம் காதை கிழிக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏற்கனவே கையில் விசில் அடிப்பாங்க தமிழ்நாட்டில், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவங்க சேர்த்து அடிக்கிறாங்க. விசில் வாங்கி கொடுக்குறாங்க போல இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த சத்தம் உண்மையிலேயே ஒரு அதிசய தேர்தலாக அதை காட்டுமானா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இது அதிசய தேர்தல் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஒரு தலைமுறைகளை மாற்றும் தேர்தல். ஏன்னா விஜய் அந்த எமோஷ்னலாக பேசும்பொழுது கேட்பதற்கு நல்ல பஞ்ச் டைலாக், சினிமாவில் பஞ்ச் டைலாக் மாதிரியே இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு தேர்தலாக இருக்குமா என்றால் நிச்சயமாக அதிசய தேர்தலாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் இவிஎம்ல தான் போட போகிறாங்க, என்ன அதிசயத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். எனவே இதில் அதிசயம் என்ற ஒரு வார்த்தை சரியான பிரயோகமானு தெரியல. ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் தேர்தலா என்றால் நிச்சயமாக விஜய் புரட்சியை செய்ய போகிறார். என்ன புரட்சி என்றால், இதுவரை தமிழ்நாட்டிலே பல முறை 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 2 முனை போட்டி, 4 முனை போட்டிகளும் வந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே இந்த முதல் 2 அணிகளுக்கு இடையே தான் கடுமையான போட்டி இருக்கும். 1வது 2வது இடத்துக்கு தான் பெரிய ரேஸ் இருக்கும். 3வது 4வது பிரசன்ஸ் இருக்குமே தவிர பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஆனால் இந்த முறை விஜய் 2வது இடமா, 3வது இடமா, முதலிடமா, 4வது இடமான்னு தெரியாது. ஆனால் முதல் 3 இடங்களுக்குள் கடுமையான போட்டி இருக்கும். என்னுடைய அனுமானத்தின்படி பார்க்கும்பொழுது விஜய் நிச்சயமாக பெரும்பாலான இடங்களிலே ஒரு மிகப்பெரிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு, என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. இது கள நிலவரங்கள் நமது செய்தியாளர்கள் பல இடம் பேசிய பொழுதும், பல தலைவர்களிடம் பேசும், முன்னணி நிர்வாகிகள் கள நிர்வாகிகளிடம் பேசும்போது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே 3வது அணியாக வருபவர்கள் மிகப்பெரிய ஒரு 1, 2, 3 ரேஸ்ல 2, 3க்கும் உள்ள ரேஸ் என்பது கடுமையாக இருக்கும். 2வது இடத்திற்கான போட்டி கடுமையாக இருக்கும். 3வது அணி இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்க முடியுமா என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக இந்த தேர்தல் இருக்கும். அதை தான் அவர் அதிசயம் என்று சொல்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம், இன்றைய கூட்டத்திலே, இன்று நெல்லையிலே அவர் பேசுகிறார். திருநெல்வேலியிலே மிகப்பெரிய கூட்டத்திலே பேசுகிறார் விஜய். அப்பொழுது பேசும்போது திமுகவை நேரடியாக ஸ்டாலின் சார் என்று தாக்குகிறார். தாக்குதல் என்றால் அந்த பேசும்போது ஸ்டாலின் சார் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் திட்டி செய்து விடுகிறார். அதிமுக என்பது ஒரு பிரதான எதிர்கட்சியாக இங்கு கிட்டத்தட்ட 5, 6, 7 முறை ஆட்சியில் இருந்த ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியின் பெயரையே உச்சரிக்கவில்லை விஜய். பாஜக தலைமையிலே இங்கு உள்ள மற்றும் பலர் என்ற கேட்டகரிக்குள்ள அதிமுக கொண்டு போறாரு. அது இந்த ஜனநாயகன் திரைப்பட விஷயத்துல கூட அது உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு இன்னும் அந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராதற்கு யார் காரணம்னு நேரடியா அதை சொல்ல மறுக்கிறாரு. அது என்ன மர்மம் இருக்கதான் நினைக்கிறீங்க? ஏன் தெரியல. மற்றும் பலர் அதிமுக ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி பேரை சொல்லலாம். திமுக சொன்ன மாதிரி அதிமுக சொல்ல வேண்டியது. அதிமுக அவர் ஆனா அது விஜய் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் தலைவராக மிளர்கிறார் என்று நான் பார்க்கிறேன் இந்த கோணத்தில். ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக வச்சிருக்காரு, எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, நீங்களா போட்டியிலே இல்லப்பா அப்படின்னு சைக்கலாஜிக்கலா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த ஒரு ஃபேக்டை ஏற்படுத்த, அதாவது ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துன்னு பார்க்குறாரு, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு.